நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையாளர்கள், தோழர்கள், சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. பேரன்புமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் கிருபையால் கடந்த பல நாட்களாக இங்கே தஃப்சீர் இப்னு கஸீரை அடிப்படையாக கொண்டு திருக்குரான் விரிவுரை நடைபெற்று வருகின்றது. இது 12வது வகுப்பாகும். இந்த சிடி கிடைக்கக்கூடிய தொலைபேசி எண் 63386876 என்பதாகும். கடந்த வாரம் திருக்குரானுடைய 24 மற்றும் 25வது வசனத்துக்குரிய விளக்கத்தை தெரிந்து கொண்டோம். இன்று திருக்குரானுடைய அல் பக்ரா சூராவுடைய திருக்குரானின் 2வது அத்தியாயமாகிய அல் பக்ரா சூராவின் 24 மற்றும் 25வது வசனத்துடைய விளக்கத்தை கடந்த வாரத்திலே தெரிந்து கொண்டோம். இன்று 26 மற்றும் 27வது வசனங்கள் அல் பக்ரா சூராவுடைய 27, 26 மற்றும் 27வது வசனங்களுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வசனமாகிறது: இன்னல்லாஹ லா யஸ்தஹீ அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. இதுதான் இந்த 26 மற்றும் 27வது வசனமாகும். இதனுடைய கிராத்து ஏகப்பட்ட தஜ்வீதுடைய சட்டத்திட்டங்கள் இந்த 2 வசனங்களில் இருக்கின்றன. முதலாக இன்னல்லாஹ என்பதை இன்னல்லாஹ என்ற இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ற வார்த்தையில் உள்ள அந்த லாமை தர்ஹீம் செய்து ஓத வேண்டும். இன்னல்லாஹ சொல்லணும், இன்னல்லாஹ சொல்லக்கூடாது, இன்னல்லாஹ சொல்ல வேண்டும். ஐயதரிப என்பதிலே இதுகா தஜ்வீதுடைய சட்டமாகிய இதுகாம் இருக்கின்றது. மசலம்மா என்பதிலேயும் தஜ்வீதுடைய சட்டமாகிய இதுகாம் இருக்கின்றது. பஉ தத்தம் ஃபமா என்பதிலே இஹ்ஃபா இருக்கின்றது. பின்பு ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக் என்பதில் காஃப் கல்கலாவுடைய எழுத்துக்கள். கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்று சொன்னால் அந்த எழுத்தை டபுளாக சொல்லணும். அன்னஹுல் ஹக் டபுள் எழுத்தாக சொல்ல வேண்டும். மிர் ரப்பிஹிம் என்பதில் எதுகாம் இருக்கின்றது. பின்பு மாதா அராதல்லாஹு பிஹாதா மசலா என்பதுக்கு பின்பு சின்ன மீம் இருக்கின்றது. அந்த மீம் வக்ஃபு லாசிம், கட்டாயமாக இங்கு நிறுத்த வேண்டும். நிறுத்தாமல் மசலன் யுதில்லு என்று சேர்த்துவதினால் அங்கே அர்த்தம் மாறிவிடும். எனவே அங்கே நிறுத்த வேண்டும்.
யுதில்லு பிஹி கசீரம் வயஹதி என்பதில் இதுகாம் இருக்கின்றது. அதே மாதிரி இல்லல் ஃபாசிகீன் அல்லதீன யன்குதூன என்பதில் இஹ்ஃபா இருக்கின்றது. மிம்பாதி என்பதில் இக்லாபுடைய சட்டம் இருக்கின்றது. வயக்தஊன என்பதில் கல்கலாவுடைய சட்டம் இருக்கின்றது. கல்கலான்னு சொன்னால் கல்கலாவுடைய எழுத்துக்கள் காஃப், தோ, பே, ஜீம், தால் 5 எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்கள் எங்கெல்லாம் சுக்குன் பெற்று வருகின்றதோ அங்கெல்லாம் என்ன செய்யணும்னா அதை டபுள் எழுத்தாக வாசிக்க வேண்டும். வயக்தஊனன்னு சொல்லக்கூடாது, வயக்தஊன என்று சொல்ல வேண்டும். மா அமரல்லாஹு பிஹி யூசல என்பதில் இதுகாம் இருக்கின்றது. இப்படியெல்லாம் பல்வேறு சட்டத்திட்டங்கள் இதில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும். இப்போ இதனுடைய பொருள், இந்த 2 வசனத்துடைய பொருள், அல்லாஹ் கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ ஓமை காட்ட வெட்கப்பட மாட்டான், உதாரணமாக சொல்ல வெட்கப்பட மாட்டான். எனவே இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இது தம் இறைவனிடமிருந்து வந்துள்ள சத்தியமே என்று தெரிந்து கொள்வார்கள். ஆனால் இறையை மறுத்து விட்டவர்களோ அல்லாஹுவை மறுப்பவர்களோ இந்த அற்பமான உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் என்ன பெரிதாக நாடிவிட்டான் என்று கூறுவார்கள். இதன் மூலம் பலரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழிதவற செய்கின்றான், மேலும் பலரை நேர்வழி பெறச் செய்கின்றான். ஆனால் உண்மையை உணர மறுக்கும் பாவிகளை தவிர வேறு யாரையும் இதன் மூலம் அல்லாஹ் வழிதவற செய்வதில்லை. இது 26வது வசனத்துடைய தர்ஜிமா, மொழிபெயர்ப்பு. 27வது வசனம், அவர்கள் அல்லாஹுவின் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அதை முறித்து விடுவார்கள். எந்த உறவு முறையானது அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹுவால் ஆணையிடப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் அரவணைக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்கள். இவர்கள் தாம் இழப்புக்குரியவர்கள் என்பது 27வது வசனத்துடைய பொருள். இப்போ இங்கே இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலம்மா பஊததம் ஃபமா ஃபௌகஹா என்பதில் அல்லாஹ் கூறுகின்றான், கொசுவையோ அல்லது கொசுவை விட அற்பமான பொருளையோ உதாரணம் கூறுவதில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று இந்த வசனத்தில் சொல்கின்றான். இது ஏன் இது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இதுக்குண்டான வழக்கத்தை இமாம் சுத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி, திருக்குரான் விரிவுரையாளர் சுத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். இதற்கு முன்பு 17 மற்றும் 19வது வசனங்களிலே, இந்த சூராவுடைய 17 மற்றும் 19வது வசனங்களில் முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹு தாலா 2 உதாரணங்களை கூறினான். அது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே என்னமோ தெரிஞ்ச விஷயம். மசலுஹும் கமசலில் லதிஸ் தௌகத நாரா ஃபலம்மா அதாஅத் மா ஹவ்லஹு ஸஹபல்லாஹு பினூரிஹிம் வ தரகஹும் ஃபீ ஸுலுமாத்தில் லா யுப்சிரூன் என்பதில் ஒரு உதாரணம். அதாவது ஒரு நெருப்பு மூட்டுபவனுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் அதிலே கூறினான். பின்பு அடுத்த ஒரு வசனத்தில் அவுக சய்யிபி மினஸ் ஸமாஇ ஃபீஹி ஸுலுமாத்தும் வ ரஅதுன் வ பர்க் என்பதில் மழை, இடி, மின்னல் போன்றவை நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனை போன்று இந்த முனாஃபிக்கீன்களுடைய 2வது பிரிவார்களுடைய உதாரணம் உள்ளது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கே ஒரு உதாரணம் கூறினான். அப்போ 2 உதாரணங்களையும் அல்லாஹ் சொன்னான். இதை கேட்ட காஃபிர்கள் இந்த உதாரணங்களையெல்லாம் கேட்டுட்டு, இப்போ முனாஃபிக்கீன்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 உதாரணம் சொன்னான். இந்த உதாரணத்தை கேட்டுட்டு அந்த முனாஃபிக்கீன்கள் இருக்காங்களே, அவங்களும் காஃபிர்களும் நபியை இன்னும் கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இதெல்லாம், என்ன இது பட்டிக்காட்டு உதாரணம், என்ன மழை பெஞ்சிச்சான், இடி பெஞ்சிச்சான், நம்ம நெருப்பு மூட்டினானா, இது என்ன உதாரணம்? அல்லாஹெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் உதாரணம் சொல்லுவானா? இதெல்லாம் இவங்க சொந்தமாக தான் இவங்க சொல்கிறாங்களே தவிர அல்லாஹ் ஒன்றும் இந்த மாதிரி ஒரு சாதாரணமான உதாரணத்தை எல்லாம் சொல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்கிறதா இருந்தால் பெரிய உதாரணத்தை எல்லாம் சொல்லுவான். இது என்ன பெரிய உதாரணம்? இந்த காடு, இடி, மலை, இதா உதாரணம் அப்படின்னு கேலி செஞ்சாங்க. யார்?
இந்த முனாஃபிக்கின்களும் நயவஞ்சகர்களும் கேலி செய்தார்கள். அப்போ உடனே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனான். இந்த 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் அல்லாஹ் இறக்குனான். இந்த இடி மழை என்ன, இவற்றை விட ரொம்ப அற்பமான விஷயமாகிய கொசுவை கொண்டு உதாரணம் சொல்வதற்கு கூட அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான். அல்லாஹ் உடைய படைப்பு எதை கொண்டும் உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்குது. இப்போ இவங்க இந்த மாதிரி கேலி செய்கிறாங்களே, இது மிகப்பெரிய தப்பு என்று இந்த வசனமானது இறங்கியது. இந்த வழக்கம் என்று சுத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். கத்தாத்தா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு திருக்குரான் விரிவுரையாளர், அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போ திருக்குரானில் 22வது சாப்டரில் 73வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஈயை உதாரணமாக கூறுகின்றார். ஈயை, அதாவது சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் அந்த சிலைகளுக்கு பல பொருள்களை கொண்டு கொடுக்கிறார்கள். அந்த சிலைகள் தமக்கு நன்மை தீமை செய்யும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அந்த சிலைகள் எவ்வளவு பலகீனமானவை என்று சொன்னால், ஒரு ஈ போய் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பழத்துலேயோ பால்லையோ அந்த தேங்காவிலையோ போய் உட்காந்துக்கிட்டு அந்த பழம் அதுலேருந்து கொஞ்சத்தை பிடுங்கிட்டு போச்சுன்னா அந்த ஈயை தட்டுறதுக்கு கூட சக்தி அந்த சிலைக்கு கிடையாது. இவ்வளவு பலகீனமான ஒரு சிலை. அதுக்கிட்ட போய் இவங்க போய் உதவி கேட்குறாங்களே, நன்மை தீமை செய்யணும்னு நம்புகிறாங்களே அப்படின்னு சொல்லி 22வது சாப்டரில் 73வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணம் சொல்கிறான். அது எப்படி சொல்கிறான் பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ், ஜனங்களே, துரிப மசலும், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. ஃபஸ்தமிஉ லஹு, அதை காது தாழ்த்தி நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்கிறோம், அதை நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்களே, அவர்களுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? லன் யஹ்லுகு துபாபன், அவங்க எல்லாரும் சேர்ந்தாலும் கூட, நீங்கள் யாரெல்லாம் கடவுள் நினச்சி நீங்கள் வணங்குறீங்களோ அவங்க அத்தனை பேரும் சேர்ந்தாலும் கூட ஒரு ஈயை படைக்க முடியுமா? ஒரு ஈயில் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, அது எவ்வளோ பெரிய சிறந்த படைப்பு, ஒரு ஆச்சரியமான படைப்பு. ஒரு ஈயை கூட படைக்க முடியுமா? ஈயை கூட படைக்க முடியுமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வலவஜிதமிஉ லஹு, எல்லாரும் சேர்ந்தாலும் சரி ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அது மட்டுமல்ல, வஇன் யஸ்லுபுஹுமு துபாபு ஷைஅன் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அந்த ஈயானது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த இவங்க கொண்டு வைக்கிறாங்களே அந்த பால் பழம் இதெல்லாம் கொண்டு வைக்கிறாங்களே, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு இதை கூட பிடுங்கிட்டு போச்சுன்னா ஈ, அதை கூட அந்த சிலைகளால் தடுக்க முடியாது. அந்த ஈயை போய் ஒரு பெரிய கரடி சிங்கம் வந்து பறிச்சிட்டு போகிறது இன்னொரு விஷயம், அது இருக்கட்டும். ஒரு ஈ கூட வந்து அங்கே உட்காந்து அந்த ஈயை கூட என்ன செய்ய முடியாது, அந்த சிலையால் பற்ற முடியாது. இவ்வளவு பலகீனமான ஒரு பொருள் அந்த சிலைகள். லஅஃபத் தாலிப் வல் மத்லூப், இப்படி இருக்கும் பொழுது அந்த பலகீனமான அந்த சிலைகளை போய், அந்த கருக்களை போய் நீங்கள் வணங்குறீங்களே, நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ அவைகளும் பலகீனமானவை, நீங்களும் பலகீனமான, கேட்கக்கூடிய நீங்களும் பலகீனமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே ஒரு ஈய உதாரணமாக சொல்கிறான். அது எங்கே? 22வது சாப்டரில் 73வது வசனம். அதே மாதிரி 29வது வசனத்தில் 29வது சாப்டரில் சூறாவில் 41வது வசனத்தில் மற்றொரு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான். என்ன உதாரணம்னு சொல்லி சொன்னால், மசலுல் லதி நத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமசலில் அன்கபூத் இத்தஹதத் பைத்தன் வ இன்ன அவுஹனல் புயூத்தி ல பைத்துல் அன்கபூத் லவ்கானு யஅலமூன். அல்லாஹ் அல்லாதவர்களை தங்களுடைய பொறுப்புதாரிகளாக பாதுகாவலர்களாக எவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அவங்களுக்கு சரியான உதாரணம் என்னவென்றால், இந்த சிலந்தி பூச்சியை போன்று, சிலந்தி பூச்சி கமசல் அன்கபூத், அன்கபூத்துன்னா சிலந்தி பூச்சி, சிலந்தி பூச்சியை போன்று. இத்தஹதத் பைத்தன், இந்த சிலந்தி பூச்சி என்ன செய்யுது? வீட்டை கட்டுது.
அது எப்படி வீட்டை கட்டுறது? அதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அமிலத்தை அப்படியே போட்டு 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 வலையாக போட்டு வீட்டை கட்டுது. அந்த வீட்டை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? ஏதாவது பூச்சிக்கு அதில் விழும். அந்த பூச்சி அந்த வலையில் பட்டோன்னா அதை போய் சாப்பிட்டுக்கணும். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அந்த சிலந்தி பூச்சி என்ன நினைக்குமா, நம்ம பெரிய மாளிகையை கட்டிட்டோம்ப்பா, பெரிய கோட்டையை கட்டிட்டோம், எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த சுனாமி வந்தாலும் சரி, நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை, முழு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு அந்த வீட்டை அதை நம்பிக்கிட்டு இருக்குமா. எது? அந்த சிலந்தி பூச்சி. ஆனால் இன்ன அவுஹனல் புயூத்தில் பைத்துல் அன்கபூத். இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு படைப்பும் வீடு கட்டுது. இந்த எறும்பும் வீடு கட்டுது. பாருங்கள், எறும்பு வீடு கட்டியிருக்க, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதுவும் அது மாதிரி இந்த காக்கா, மைனா, இதுவும் போய் வீடு கட்டுது. எல்லாருக்கும் வீடு கட்ட தெரியுது, எல்லாம் வீடு கட்டியிருக்கும். அந்த மாதிரி வீடு கட்டுறது நமக்கே கஷ்டம். அது எவ்வளோ அந்த முள்ளையெல்லாம் கொட்டிட்டு வந்து அப்படி வச்சு வரிசையாக வச்சு நல்லா கட்டி வச்சுருக்கும். அந்த முள்ளை அப்படி வளைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது நல்லா வளைச்சி கட்டி வச்சுருக்கு. எல்லா பிராணிகளும் வீடு கட்டுது. ஆனால் எல்லாருடைய வீட்லேயும் விட பலகீனமான வீடு எது? சிலந்தி பூச்சி வீடு. சிலந்தி பூச்சி அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அவுஹனல் புயூத்தி இல்லை பைத்துல் அன்கபூத். வீடுகள்லையே பலகீனமான வீடு இந்த சிலந்தி பூச்சியுடைய வீடு தான். ஆனால் அந்த சிலந்தி பூச்சி என்ன நினைக்கும்? நமக்கு இந்த வீட்டில் பயங்கரமாக நல்ல பாதுகாப்பு இருக்குது, யாரும் வந்து நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்குமா. இந்த மாதிரி தான் இந்த காஃபிர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை தம்முடைய பொறுப்புதாரிகளாக எடுத்து தம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள், தமக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்கள்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க நினைப்பு யாருடைய நினைப்புன்றா? இந்த சிலந்தி பூச்சியுடைய நினைப்பு. இந்த சிலந்தி பூச்சி நினச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர்கள் யாரை பாதுகாவர்கள் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் இந்த சிலந்தி பூச்சியுடைய வலைகளை போன்று பலகீனமானவர்கள். அவர்களால் என்ற உதவி செய்யும், பூன்னு காத்தடித்தாலே அந்த சிலந்தி பூச்சி வலை போயிடும். அது மாதிரி இவர்கள் யாரை பாதுகாவலர்களாக நினைக்கின்றார்களோ அவர்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய பலசாலிகள் அல்ல, அவர்கள் பலகீனமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனமானது 29வது சாப்டரில் 41வது வசனம். இப்படி ஒரு வசனத்தில் ஈய அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான், இன்னொரு வசனத்தில் சிலந்தி பூச்சியை சொல்கிறான். இதையெல்லாம் கேட்டவுடனே அந்த முனாஃபிக்கீன்களும் காஃபிர்களும் சேர்ந்துக்கிட்டு, என்னங்க இது, அல்லாஹ் எவ்வளோ பெரிய சிறந்தவன் உயர்ந்தவன், இந்த சிலந்தி பூச்சி தான் கிடச்சிதா அல்லாஹ்வுக்கு உதாரணமாக சொல்கிறதுக்கு? இந்த ஈ தான் கிடச்சிதா? இந்த ஈ, சிலந்தி பூச்சி, இந்த மாதிரிலாம் உதாரணம் அல்லாஹ்லாம் சொல்ல மாட்டான். இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தான் சும்மா இட்டு கட்டி இந்த குரானை சொல்கிறீங்க, இந்த ஈ சிலந்தி பூச்சியெல்லாம் போய் யாராவது உதாரணம் சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து இதெல்லாம் உதாரணமாக சொல்லுவானா அப்படின்னு கேலி செய்தார்கள். உடனே இந்த வசனம் இறங்கிச்சு. இந்த அல்-பக்ரா சூராவுடைய 26வது வசனம் இறங்கிச்சு. விஷயம் அப்படி அல்ல, அது சிலந்தி பூச்சியாக இருக்கட்டும், ஈயா இருக்கட்டும், ஈயை விட பலகீனமான அற்பமான படைப்பு கொசு. அந்த கொசுவை கூட வைத்து அல்லாஹ் உதாரணம் சொல்வதற்கோ அல்லது கொசுவை விட அற்பமான பொருளை கொண்டு உதாரணம் சொல்வதற்கோ அல்லாஹ் தயங்க மாட்டான், வைக்கப்பட மாட்டான். எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. உங்களால் முடியும் என்றால் அந்த கொசு மாதிரி படைத்து காண்பீங்கள் பார்க்கலாம். ஒரு கொசுவை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியுமா? கோடான கோடி கொசுக்கள் வந்து உற்பத்தியாகி வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இவ்வளோ பூச்சி மருந்து அடித்தும் கூட இப்போ கொசு வருது. இந்த கருப்பாம்பூச்சான் வருது, ஒரு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன படைப்பை நீங்கள் படைத்து பாருங்கள். ஈய மாதிரி படைக்க முடியுமா? கொசுவை மாதிரி படைக்க முடியுமா? அப்போ அந்த உதாரணத்தை சொன்னோன்னா இதெல்லாம் அல்லாஹ் சொல்ல மாட்டான், இது ரொம்ப அற்பமான உதாரணம்னு சொல்லி நீங்கள் கேவலமாக சொல்கிறீங்களே, அப்படி சொல்லாதீங்க. இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலம்மா பவுலத்தன். எந்த உதாரணத்தையும் எல்லாம் சொல்லுவான், அது வந்து கொசுவாக இருக்கட்டும் அல்லது கொசுவை விட அற்பமான பொருளாக இருக்கட்டும், எதை கொண்டு அல்லாஹ் உதாரணம் சொல்லுவான். எல்லாவற்றையும் கொண்டு உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்குது. அவன் தான் அவற்றையெல்லாம் படைச்சிருக்கிறான். எனவே நீங்கள்லாம் இந்த மாதிரி கேலி கிண்டல் செய்ய வேண்டியது இல்லை என்று அந்த காஃபிர்களுக்கும் முஸ்ரிக்கீன்களுக்கும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்கிறார்.
இந்த விளக்கத்தை சொல்பவர்கள் கத்தாத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி விளக்கம் எதுக்குன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த வசனத்தில் இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யضرب مثلا ما بعوضة فما فوقها, கொசுவோ அல்லது கொசுவை விட ஒரு அற்பமான பொருளை கொண்டோ அல்லாஹ் உதாரணம் சொல்வதில் வைக்கப்பட மாட்டான் என்று இங்கு வருகின்றது. இங்கே ஃபமா ஃபௌகஹா என்று ஒரு வார்த்தை வருகிறது. இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யضرب مثلا ما بعوضة فما فوقها. ஃபமா ஃபௌகஹா என்று ஒரு அர்த்தம் வருது. ஒரு 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 வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கு வெளிப்படையான அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதை விட மேலான அப்படின்னு அர்த்தம். ஃபௌக்க அப்படின்னு அர்த்தம் வந்தாலே அரபியில் வந்து மேலானன்னு அர்த்தம், தஹத்தன்னா கீழன்னு அர்த்தம். அப்போ ஃபௌக்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மேலானன்னு அர்த்தம். அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது திருக்குரான் விரிவுரையாளர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு இந்த விஷயத்தில். என்னன்னு சொல்லி சொன்னால் கொசுவை கொண்டோ அல்லது கொசுவை விட பெரிய பொருளை கொண்டோ அல்லாஹ் உதாரணம் சொல்வதற்கு வைக்கப்பட மாட்டான் என்ற பொருளா, அல்லது கொசுவை கொண்டோ அல்லது கொசுவை விட அற்பமான அதை விட சின்ன பொருளை கொண்டோ உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான் என்ற பொருளா, எப்படிப்பட்ட பொருள் அப்படிங்கிற கருத்து வேறுபாடு வந்துருச்சு. இங்கே வந்து வார்த்தை எப்படி இருக்குன்னா ஃபௌகஹான்னு வந்துருக்கு. ஃபௌகஹான்னு சொல்லி சொன்னால் அதற்கு மேலான பொருள்னு அர்த்தம், மேலான பொருள். கொசுவை விட பெரிய பொருள், அதை கொண்டு அல்லாஹ் உதாரணம் சொல்வதற்கு வைக்கப்பட மாட்டான் என்ற பொருளா, அல்லது கொசுவை விட அற்பமான பொருளா, என்ன பொருள் அப்படின்னு வரும் பொழுது வேர்ட் மீனிங்கை சில பேர் எடுக்கிறாங்க, வார்த்தையுடைய பொருளை சில பேர் எடுக்கிறாங்க, சில பேர் கருத்து மீனிங் அதை எடுக்கிறாங்க. இப்போ அந்த வேர்ட் மீனிங் தான் சரி. அதாவது கொசுவை விட பெரிய பொருளை கொண்டோ உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான் என்பது தான் பொருள் என்று சில குரூப் ஆஃப் உலமாக்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அவங்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் கத்தாத்தா பின் திஆமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. எந்த கருத்தை? கொசுவை விட பெரிய பொருளை கொண்டு உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வந்து வைக்கப்பட மாட்டான். ஏன்னா வேர்ட் மீனிங் அப்படி தான் இருக்குது. ஃபௌக்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மேலேன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதற்கு ஒரு நபி மொழியையும் சப்போர்ட்டாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸு, இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. இந்த பொருள் தரக்கூடிய ஃபௌக்க என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஹதீஸ் வருது. அதுலேயும் அந்த பொருள் தான் சொல்லி இதுக்கு சப்போர்ட்டாக சொல்கிறாங்க. அது என்ன ஹதீஸ்ன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நல்ல ஹதீஸு, சிந்திக்கத்தக்க ஹதீஸு. இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப நமக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் என்றால், வான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மாமின் முஸ்லிமின் யுஷாக்கு பி ஷௌகத்தின் ஃபமா ஃபௌகஹா இல்லா குதிப லஹு பிஹா தரஜா வ முஹியத் அன்ஹு பிஹா ஹதிஆ. நல்ல ஹதீஸ் பாருங்கள். எந்த ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முள் அல்லது முள்ளையோட பெரிய பொருள் குத்தினாலும் கூட, குத்தி அவர்களுக்கு வேதனை ஏற்பட்டாலும் கூட அதன் காரணமாக அவருக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு தவறு மன்னிக்கப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். ஒரு சின்ன முள் குத்தினாலும் கூட, ஒரு சின்ன முள்ளோ அல்லது முல்லை விட ஒரு பெரிய பொருளோ குத்திடுச்சின்னு வைங்க, அதன் காரணமாக நமக்கு வேதனை ஏற்படுது. அப்படி வேதனை ஏற்படும் பொழுது அந்த முஸ்லீமுடைய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்போ இதுக்கு மட்டுமல்ல, இது வந்து சின்ன காய்ச்சல் வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நோய் வந்துடுச்சே, அது வந்துடுச்சே, இது வந்துடுச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படணும். முன்னோர்கள்லாம் வந்து அப்படி தான் சந்தோஷப்பட்டாங்க. முன்னோர்கள்லாம் வந்து நோய் நம்ம வாழ்நாள் முழுவதும் நோயாளியாக இருந்துட்டு போயிட்டால் நல்லா இருக்குமே, நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமே சொல்லி பல பேர் வந்து விரும்பினார்கள். இப்போ நோய் வந்துட்டா, காய்ச்சல் வந்துட்டா நம்ம மதரசாவுக்கு வராமல் படுத்துக்கிறாங்க நிறைய பேர். நான் அப்படி இருக்கக்கூடாது. நோய் வந்தான்னா உடம்புன்னு இருந்தால் நோய் வரும் போகும், அதெல்லாம் நம்ம பாதிக்கிட்டு கூடாது. ஆனால் கவனிக்கணும் உடம்பை.
அதே சமயத்தில் உடம்பையே கவனிச்சிக்கிட்டு ஊரில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன செய்கிறது? அன்றாடம் உண்டான கடமைகளையும் கொஞ்சம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணணும். சின்ன காய்ச்சல் வந்து தலையில் வந்து இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு நம்ம பெருசாக இது பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிது. ஒரு நம்ம காய்ச்சல் வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, ஒரு முள் குத்துனாலும் சரி, ஒரு சின்ன ஒரு வெங்காயம் வெட்டினோம் கையில் வெட்டிடுச்சு, அதுக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு பாவமானது மன்னிக்கப்படும். இதெல்லாம் இருக்குது. இதான் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முல்லை விட பெரிய பொருள் கொத்தினாலும் சரி, ஃபமா ஃபௌகஹா அப்படின்னு அங்கர் ஃபௌகஹான்னு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதில் வந்து முல்லை விட பெரிய பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸை இவர்கள் ஆதாரமாக கொண்டு சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தில் வந்து கொசு அல்லது கொசுவை விட பெரிய பொருளை கொண்டு உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்பது தான் இங்கு பொருள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு குரூப் ஆஃப் உலமாக்கள் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க, அல்லாஹு தாலா ஃபமா ஃபௌகஹா அதை விட பெரிய பொருள்னு சொல்லி சொன்னாலும் இங்கே வேர்ட் மீனிங் இல்லை, கருத்து மீனிங் தான் பொருள். இப்போ உதாரணமாக ஒரு ஆளை பற்றி நம்ம சொல்கிறோம், பா அவன் கஞ்சன் மட்டுமல்ல, அதை விட பெரியவன், அதை விட ரொம்ப மேலு. ஒரு ஆளை பற்றி நம்ம சொல்கிறோமா இல்லையா? அவன் ஒரு படு கஞ்சனப்பா, அவன் கஞ்சன் மட்டும் இல்லை, அதை விட மேலு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட மேலுன்னா அவன் வந்து பெரிய நன்கொடை கொடுக்கக்கூடிய ஆள்னு அர்த்தமா? இல்லை. அதை விட மேலுன்னா என்ன அர்த்தம்? படு கஞ்சன், அவன் கஞ்சன் மட்டுமல்ல அதை விட மேலு அப்படின்னு நம்ம வந்து நம்ம தமிழில் சொல்கிறோம் பாருங்கள். அது என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் மோசமான கஞ்சன், அதாவது ரொம்ப ரொம்ப அற்பமானவன் தான் அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, கொசுவை விட அற்பமான பொருளை கொண்டு கூட உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான் அப்படிங்கிற கருத்து மீனிங் தான் எடுக்கணுமே தவிர கொசுவை விட பெரிய பொருளை கொண்டு உதாரணம் சொல்வதற்கு வைக்கப்பட மாட்டான் என்று எடுக்கக்கூடாது என்று இன்னொரு குரூப்பா உலமாக்கள் சொல்லுகிறார்கள். மற்ற குரூப்பா உலமாக்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு அவர்கள் இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை அவர்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு ஹதீஸு பாருங்கள். அது வந்து திருமதி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் அன்ன துன்யா தஸினு இன்தல்லாஹ் ஜனாஹ பஊதத்தின் லமா சகா காஃபிரம் மின்ஹா ஷர்பத மாஇ. பாருங்க, இந்த உலகம் இருக்குதே, உலகத்தில் உள்ள சுகங்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் ஒரு ஈயுடைய இறக்கைக்கு கூட சமம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுகங்களும் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஈயுடைய இறக்கைக்கு கூட சமமாக அல்லாஹ் கருதினால், அல்லாஹுக்கு முரண்பட்டு நடக்கக்கூடிய காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்படாமல் நடக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு மடக்கு தண்ணீர் கூட குடிக்க அல்லாஹ் விட மாட்டான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள்லாம் ஒரு ஈயுடைய அந்த ரெக்கைக்கு கூட சமம் இல்லை. எனவே தான் அல்லாஹுக்கு கட்டுப்படாதவன் எல்லாரும் சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் உலகமும் உலக பொருள்களும் ரொம்ப ரொம்ப துச்சமானவை, அற்பமானவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பெருசாக நினைக்கல. எனவே தான் அல்லாஹுக்கு கட்டுப்படாதவன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன், அல்லாஹ்வை கேலி செய்யக்கூடியவன், அல்லாஹுடைய ரசூலையும் மோமின்களையும் கேலி செய்யக்கூடியவன், அத்தனை பேர்களையும் அவர்களுக்கெல்லாம் ரிசுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள ரிசுக்கு, உலகத்தில் உள்ள சொத்து சுகங்கள் இதெல்லாம் வந்து அல்லாஹுடைய பார்வையில் ஒரு ஈவுடைய அந்த ரெக்கைக்கு கூட சமமாக அல்லாஹ் கருதலை. எனவே தான் அல்லாஹ் வந்து நீ சாப்பிட்டு போப்பா, இது என்ற பெரிய விஷயம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், லவ் அன்ன துன்யா, இந்த உலகமாகிறது, தஸினு இன்தல்லாஹ் ஜனாஹ பஊதத்தின், ஒரு ஈயுடைய அந்த ரெக்கைக்கு சமமாக அல்லாஹ் இந்த உலகத்துடைய பொருட்களை கருதி இருந்தால், லமா சகா காஃபிரன், காஃபிருக்கு ஒரு மடக்கு தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி வந்து அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ரிசுக்கை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் விட்டுறதுக்கு காரணம், நீ அனுபவித்து போன்னு சொல்லதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்விடத்தில் உலக சுகங்கள் எல்லாம் ஒரு பெரிய பொருள், பெரிய விஷயம் இல்லை.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ரெண்டாவது குரூப் ஆஃப் உலமாக்கள் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலம் மா பஊததம் ஃபமா ஃபௌகஹா. அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இல்லை கொசு கொசு இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டு வருது. கொசுவை விட அற்பமான பொருளை கூட கொண்டு உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான் என்பதுதான் இந்த வசனத்துடைய பொருள் என்று செகண்ட் குரூப் ஆஃப் உலமாக்கள் சொல்கிறார்கள். இப்போ ரெண்டு விதமான கருத்து இருக்குது. எந்த கருத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நிறைய உதாரணங்களை சொல்கிறான். ஏகப்பட்ட உதாரணங்கள். குர்ஆனுடைய இலக்கிய நயங்களில் ஒன்று அல்லாஹு தஆலா உதாரணங்களை சொல்லி விளக்குகின்றான். நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்களில் ஒரு சில உதாரணங்களையும் தஃப்சீர் இப்னு கசீரில் இமாம் இப்னு கசீர் அவர்கள் இதில் சொல்கிறார்கள். அதில் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இந்த உதாரணமாகிறது 16வது சாப்டரில் 75வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், தரபல்லாஹு மஸலன் அப்தன் மம்லூக்கன் லா யக்திரு அலா ஷை வமா ரஸக்னாஹு மின்னா ரிஸ்கன் ஹஸனா வஹுவ யுன்ஃபிகு மின்ஹு சிர்ரம் வ ஜஹரா ஹல் யஸ்தவியான் அல்ஹம்துலில்லாஹ் வல் அக்ஸருஹும் லா யஅலமூன். அதாவது மோமின்களுக்கும் மோமின் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். என்ன உதாரணம்? அல்லாஹு தஆலா ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறான். அப்தன் மம்லூக்கன், ஒரு அடிமை இருக்கிறான். ஒரு அடிமை லா யக்திரு அலா ஷை. அடிமை அப்படின்னு சொல்லி சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அடிமை. அந்த அடிமையுடைய நிலைமைகளை நம்ம நினச்சி பார்த்தோம்னா, ஒரு அடிமையும் ஒரு மிருகமும் ஏகக்குறைய அது சமமானவர்கள். அடிமைன்னு சொல்லி சொன்னால் மிருகம்தான். அடிமைக்கு பேச்சுரிமையோ எழுத்துரிமையோ விவாதம் செய்யக்கூடிய உரிமையோ வாங்கக்கூடிய உரிமையோ கொடுக்கக்கூடிய உரிமையோ திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமையோ எந்த உரிமையும் அடிமைக்கு கிடையாது. அடிமைன்னா யார்? ஒரு மிருகம். ஒரு மிருகம். நம்ம வீட்டில் ஒரு ஆடு கட்டி போட்டிருப்போம்ல, இந்த மாதிரி தான் மனுஷன். ஆனால் இவன் மனுஷன், இவன் அடிமை. அடிமைன்னு சொல்லி சொன்னால் மிருகம் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ கூட இப்படி வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியல. அடிமை சிஸ்டம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இஸ்லாம் அதை அடிமை சிஸ்டத்தை எடுத்துருச்சு. இருந்தாலும் கூட இப்போவும் நிறைய இடத்துல இருக்குது. என்ன அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அடிமைன்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவனால் எந்த நன்மையும் கிடையாது. யாருக்கும் நன்மை தீமை எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு அடிமை மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறான். இன்னொரு பக்கம் இன்னொரு மனுஷன் ஒமர் ரஸக்னாஹு மின்னா ரிஸ்கன் ஹஸனா, இன்னொரு ஆள் உரிமை பெற்றவர். அவருக்கு நிறைய நம்ம ரிஸ்க்கு வழங்கியிருக்கிறோம், நிறைய சொத்து சுகங்களை கொடுத்துருக்குறோம். அவர் அல்லாஹுடைய பாதையில் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் அவர் நிறைய செலவு செய்கிறார். இப்படிப்பட்ட இந்த அடியாருக்கும் அந்த அடியாரும் ரெண்டு பேரும் சமமாகுவார்களா? கல்லஸ்தவியானி, ரெண்டு பேரும் சமமாகுவார்களா? நிச்சயமாக ஆக மாட்டார்கள். அடிமை என்பது அடிமைக்கும் இந்த மனிதருக்கு மத்தியில் மலைக்கும் மடுவுக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் சமமாக மாட்டார்கள். இவ்வாறு தான் ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் உதாரணம். முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அவர் கிட்டத்தட்ட அடிமையை போன்று இருக்கின்றார். அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. மறுமையில் அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவர் மிருகத்தை விட கேவலமாக நடத்தப்படுவார் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணமாக சொல்கிறான். இது ஒரு உதாரணம். இதற்கு அப்புறம் இன்னொரு உதாரணத்தையும் முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு உதாரணம். அந்த உதாரணமாகிறது 16வது சாப்டரில் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், தரபல்லாஹு மஸலர் ரஜுலைனி அஹதுஹுமா அபுகம் லா யக்திரு அலா ஷை வஹுவ கல்லுன் அலா மௌலாஹு ஐனமா யுவஜ்ஜிஹுஹு லா யஅதி பிகைர் ஹல் யஸ்தவி ஹுவ வமன் யஅமுர் பில் ஆதுல் வஹுவ அலா சிராத்தி முஸ்தகீம். ரெண்டு பேரை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறார். ரெண்டு மனிதர்களை. ஒருவர் ஊமைன்னா அவர் பேச தெரியாது, ஒன்றுமே தெரியாது. லா யக்திரு அலா ஷை. ஒரு ஊமைக்கு என்ன தெரியும்? அவரை பற்றி அவருக்கே சொல்கிறதுக்கு முடியாது.
ஒஹுவ கல்லுன் அலா மௌலாகு, அவர் யாருடைய பொறுப்பிலாவது இருந்தார்னா அந்த அவரை பொறுப்பேற்று கொண்டவருக்கு இவர் சுமையாக இருப்பார். இவர்னால் அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஒரு ஊமை பேச தெரியாத ஒரு ஆள் போய் யார்கிட்ட போய் என்ன உழைக்க முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. பாவம், அவரை கட்டி காக்கிறதுக்கே ஒரு ஆள் தனியாக சாப்பாடு போடுறதுக்கு தனி ஒரு ஆள் வேணும். அவர் யார் வீட்டில் இருக்காரோ அவங்களுக்கு அவர் பெரிய ஒரு சுமை, அவரால் எந்த நன்மையும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. இன்னொரு மனிதர் ஒமன் யஅ்முர் பில் அத்ல், இன்னொரு மனிதர் நல்லா பேச தெரிந்த சிறப்பான மனிதர். அவர் தன்னுடைய திறமையை கொண்டு நீதத்தை ஏவுகிறார். அவரும் நேர்வழியில் இருந்துக்கிட்டு அவர் நீதத்தை ஏவுகிறார். அவர் மக்களுக்கு மத்தியில் பேசி நீதத்தை நிலைநாட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆளும் இந்த ஊமையும் சமமாகுவார்களா? நிச்சயமாக ஆக மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதாரணம், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த மாதிரி பல உதாரணங்களை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த உதாரணங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நம்ம அல்-பக்ரா சூராவில் 17, 19 முனாஃபிக்கின்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி உதாரணங்கள், அதுக்கப்புறம் சிலந்தி பூச்சி உதாரணம், உதாரணம், இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்படுகின்றது. இதையெல்லாம் பார்த்துட்டு சலஃபு சாலிஹீன்கள் முன்னோர்களில் உண்டான ஒருத்தர் சொன்னார், எனக்கு எப்பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு கிடைக்கவில்லையோ, என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகுதோ, அல்லாஹ் சொல்ல நிறைய உதாரணங்களை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உதாரணத்தை இந்த உதாரணங்களில் ஏதாவது ஒன்றை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நான் அழுது விடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். காரணம் என்னென்றா, 29வது சாப்டரில் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தில்கல் அம்சால் நவ்ரிபுஹா லின்னாஸ் வமா யாக்கிலுஹா இல்லல் ஆலிமூன். இந்த மாதிரி குர்ஆனில் நம்ம நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறோம். இந்த உதாரணத்தை யார் தெரியுமா புரிந்து கொள்வார்கள்? அறிவுள்ள மக்கள் மட்டும்தான் புரிந்து கொள்வார்கள் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த பெரியார் பார்த்துட்டு அழுகுறார், எனக்கு இந்த குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தை எனக்கு புரிந்து கொள்ள முடியலைன்னா நான் அழுவுகிறேன், அழுது புலம்புகிறேன். காரணம், அப்படி புரிஞ்சு கொள்ளலைன்னா நான் யாரும் இல்லை, அறிவுள்ள மக்கள் இல்லை, நான் அறிவுள்ள உலமாக்கள்லேருந்து கட்டுப்பட்டவனாக நான் இல்லை என்பது எனக்கு தெரிகின்றது. நான் அறிவில்லாத ஒரு மனிதனாக நான் இருக்கின்றேனே என்று நான் நினைத்து நான் அழுது புலம்புகிறேன் என்று ஒரு பெரியார் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த உதாரணங்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்கள், இப்போ நம்ம இப்போ 2 உதாரணங்கள் சொன்னோமே, இதை நம்ம உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறோம். இந்தந்த உதாரணங்கள் அந்தந்த வசனங்களுக்கு வரும் பொழுது நம்ம அங்கே அந்த சாப்டருக்கு போகும் பொழுது விளக்கி சொல்வோம், ஏன் சொல்லப்பட்டுச்சு, எதுக்காண்டி சொல்லப்பட்டுச்சு. இங்கே ஷார்ட்டாங்க பல உதாரணங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். அந்தந்த இடங்களுக்கு வரும் பொழுது விரிவானிச்சால் நம்ம சொல்லுவோம். இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். என்ன, அப்படி புரிந்து கொள்ள முயற்சித்தும் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், இதுக்கு முந்தி இருந்தவர்கள்லாம் அதற்காண்டி அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியலையே, அப்போ நான் அறிஞர் இல்லையே என்று நிறைய பேர் அழுதிருக்கிறார்கள். சரி, இப்போ அடுத்தாக்கல, இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலம்மா பஊததம் ஃபமா ஃபௌகஹா. இது வரைக்கும் நம்ம விளக்கத்தை சொல்லி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம போகிறோம், ஃபஅம்மல் லதீன ஆமனு ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம். இதில் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இந்த உதாரணங்களை எல்லாம் குர்ஆனில் சொல்லப்படுகின்ற பொழுது மூமினான அடியார்கள், அல்லாஹுவை விசுவாசித்த மூமினான அடியார்கள் இது உண்மையிலேயே தங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய உதாரணங்கள் தான் என்று உண்மையாக நம்புவார்கள். அம்மல்லதீன கஃபரு, ஆனால் இறை நிராகரிப்பாளர்கள், ஃபயகூலூன, அவர்கள் சொல்வார்கள், மாதா அராத் அல்லாஹ் பிஹாதா மசலா, இது என்ன உதாரணம் அல்லாஹ் சொல்லியிருக்கான், கொசு, சிலந்தி பூச்சி, இந்த பட்டிக்காட்டு உதாரணம், இதெல்லாம் என்ன உதாரணம் என்று கேலியாக பேசுவார்கள் காஃபிர்கள். ஆனால் முஃமின்கள்
இது உண்மையாக நம்புவார்கள். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று நிச்சயமாக அவர்கள் நம்புவார்கள் என்று அதில் சொல்கிறான். அம்மல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள், ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த உதாரணம் தான் சொல்லி அவர்கள் நிச்சயமாக நம்புவார்கள். இப்போ இதில் அன்னஹுல் ஹக், அன்னஹூன்னு இருக்குது பாருங்கள். அன்னஹூ ஹூ என்ற வார்த்தை, அது ஹூ அப்படிங்கிறது ஒரு சுட்டுப்பெயர் சொல். இந்த அன்னஹுல் ஹக்கு, அதை அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று நம்புவார்கள். அது இல்லை, இதை அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று நம்புவார்கள் சொல்லி இதுங்கிற எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த உதாரணம், அல்லாஹ் சொன்ன இந்த உதாரணம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி மூமினான அடியார்கள் நம்புவார்கள் என்று கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். சரி, இப்போ ஆனால் காஃபிர்கள், வாமல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பார்கள், ஃபயகூலூன மாதா அராத அல்லாஹ் பிஹாதா மஸலா, இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் என்னதான் நாடியிருக்கான் அப்படின்னு அவர்கள் கேலி செய்வார்கள். சரி, இப்போ இதே தான் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான் இதே கருத்தை. அதாவது இந்த மாதிரி மோமின்கள் இந்த உதாரணங்களை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது உண்மை என்று நம்புவார்கள், காஃபிர்கள் இதை மறுப்பார்கள் அப்படிங்கிற கருத்தின் பிரகாரம் இன்னொரு வசனமும் வருது. அந்த வசனமாகிறது 74வது சாப்டரில் 31வது வசனம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு நல்ல கருத்தை சொல்கிறார். என்னவென்றால், வமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி இல்லா மலாயிகதன் வமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு லியஸ்தைகினல் லதீன ஊத்துல் கிதாப் வயஸ்ஸாதல் லதீன ஆமனு ஈமானா வமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி இல்லா மலாயிகத்தன், நரகத்தை சுற்றி அதன் காவலர்களாக மலக்குமார்களை நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தை சுற்றி ரிசர்வ் போலீஸ், மலக்குமார்கள்லாம் யார்? ரிசர்வ் போலீஸ். நரகத்தை சுற்றி நபிமார்களையோ அல்லது நம்முடைய உறவினர்களையோ அங்கே ஆக்கி வச்சுருந்தா அவங்க என்ன செய்வாங்க? நம்மளை கொண்டு நரகத்தில் போடும் பொழுது அவங்க இறக்கப்பட்டு அல்லாட்ட ரெக்கமெண்ட் செய்வாங்க, யா அல்லாஹ் இவங்க எங்கள் தம்பி, ஒரு அண்ணன், எங்கள் மனைவி, ஒரு கணவர் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நபிமார்கள் என்ன செய்வார்? என்னுடைய உம்மத்தினர் சேர்ந்தவராச்சே அப்படின்னு அல்லாட்ட ரெக்கமெண்ட் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அந்த சுற்றி அவர்களை அல்லாஹ் நிப்பாட்ட மாட்டான், மலக்குமார்களை நிப்பாட்டிடுவாங்க. மலக்குகள் தான் என்ன செய்வாங்க? அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை தான் செய்வாங்க. அவங்க இறக்கப்பட மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க. இப்போது ஒரு ஊரில் ஒரு 2 சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சுன்னு வைங்க. உள்ளூர் போலீஸை அங்கே நிப்பாட்ட மாட்டானீங்களாம், போங்கப்பான்ருவான். சென்ட்ரல் போலீஸ், ரிசர்வ் போலீஸை கொண்டு நிப்பாட்டிடுவான். ஏன்னா அந்த ரிசர்வ் போலீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அங்கே தெரிஞ்சவன் தெரியாதவன் அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். எவன் சேட்டை பண்ணுறானோ உடனே ஷூட் பண்ணிடுவான். யார்? அவன் அந்த ரிசர்வ் போலீஸ். இப்போ அதுக்கு தனி போலீஸ் வச்சுருப்பான். இப்போ ஒரு ஊரில் 2 சமுதாயத்துக்கு மத்தியில் சண்டை வரும் பொழுது உள்ளூர் போலீஸ்காரனை விட்டான்னா அவனுக்கு தெரியும், அவன் இவன் தெரிஞ்ச ஆள், வேண்டிய ஆள், இவன் காசு கொடுப்பான், காசு கொடுக்க மாட்டான், அவன் ஆள் பார்த்து அடிப்பான். ஆனால் இன்னொரு இடத்துல உள்ள போலீஸை கொண்டு, இன்னொரு ரிசர்வ் போலீஸை கொண்டு நிப்பாட்டிட்டா அவன் என்ன செய்வான்? அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு என்ன, எவன் சேட்டை பண்ணுறானோ அவனை அடித்து தள்ளுவான். இந்த மாதிரி ரிசர்வ் போலீஸ் தான் யார்? மலக்குமார்கள். இப்போ மலக்குமார்கள் அந்த நரகத்தை சுற்றி நிற்பாங்க. நம்மளை கொண்டு நரகத்தில் போடும் பொழுது மலக்குமார்கள் தான் நிற்பாங்க. நபிமார்களோ நம்ம உறவினர்களோ நிற்க மாட்டாங்க. அவங்க நின்றாங்களா அது நமக்கு என்ன செய்வாங்க? ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ பரவாயில்ல, அல்லாஹ் மன்னிச்சிருன்னு கேட்பாங்களா இல்லையா? எனவே அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி இல்லா மலாயிகத்தன், அந்த நரகத்தை சுற்றி காவலர்களாக மலக்குமார்களை நிப்பாட்டுவோம். ஏன்? இல்லா ஃபித்னத்தன் இல்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு மேற்கொண்டு குழப்பம் வரணும். அவன் என்ன செய்வான்? பார்ப்பான், மலக்குமாரெலாம் நிற்காங்களா, ஐயோ நம்ம தப்பிக்க முடியாதே. நபிமார்கள் நின்றாலாவது சப்போர்ட்டு கேட்கலாம், உறவினர்கள் நின்றாலாவது சப்போர்ட்டு கேட்கலாம். இந்த மலக்கு நிற்கார அவர் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிடுவாரே அப்படின்னு இந்த காஃபிர்களுக்கு கூட கொஞ்சம் பயம் வரும்.
லியஸ்தைக்கின் அல்லதீன் ஊத்தல் கிதாப் இஸ்தாத் அல்லதீன் ஆமனு ஈமான. அதே சமயத்தில் மொமினான அடியார்களுக்கு நல்ல உறுதி வரும். ஆக நம்மளுக்கு நிற்கிறாங்க, நமக்கு சப்போர்ட் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் கண்டு பயப்பட மாட்டாங்க. அவங்கெல்லாம் பிடிச்சி நம்மளை தூக்கி நரகத்தில் போட மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம உறவினர் கூட சில நேரத்தில் நம்மளை பொறாமக்காரனாக இருந்தால் நம்ம பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். ஏன்னா மலக்கு மாலவா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. என்ன சரி, அது மாதிரி வலா எர்தாபல்லதீன ஊத்துல் கிதாப் வல் முஃமினூன், வேதக்காரர்களில் யூத கிறிஸ்தவர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் மோமின்களும் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தில் அவங்க சந்தேகப்படவே மாட்டார்கள். வலியக்கூல் அல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், ஆனால் எவர்களுடைய உள்ளத்தில் நயவஞ்சகம், குஃபுர், இறை நிராகரிப்பு என்ற நோய் உள்ளதோ அவங்க தான் என்ன சொல்லுவாங்க, மாதா அராதல்லாஹ் பிஹாதா மசலா, இது என்ன உதாரணம் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஈ கொசு இந்த சிலந்தி பூச்சி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இதில் என்ன தான் அல்லாஹ் நாடியிருக்கான்னு சொல்லி கேலி கிண்டெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் மொமீனான அடியார்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை உடனே நம்புவார்கள். கதாலிக்கு யுதில்லுல்லாஹு மையஷா வயஹதி மையஷா, இப்படி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இந்த உதாரணங்களை கொண்டு அல்லது இந்த குர்ஆன் ஷரீஃபை கொண்டு சிலருக்கு அல்லாஹ் வழிகெடுத்து விடுகிறான், சிலருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். ஆனால் இப்போ இந்த உதாரணங்களை கொண்டோ அல்லது குர்ஆன் ஷரீஃபை கொண்டோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு நேர்வழி கொடுக்கின்றான், சிலருக்கு வழிகெடுக்கவும் செய்கிறான். இப்போ இந்த மோமினான அடியார்கள் என்ன செய்தார்கள், இந்த உதாரணங்களை பார்த்து இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய உதாரணம் தான் சொல்லி ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு அவங்களுடைய ஈமான் அதிகரித்தது. ஆனால் அந்த முனாஃபிக்கீன்களும் காஃபிர்களும் மேற்கொண்டு கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணம் ஒன்று தான், அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் ஒன்று தான். அதன் மூலமாக சில பேருடைய ஈமானுடைய ஸ்ட்ராங் ஆச்சுது, சில பேருடைய ஈமான் படுகொலியில் போயிடுச்சு, அவங்க கூட கொஞ்சம் கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குர்ஆன் ஒன்று தான், அதன் மூலமாக அல்லாஹ் சிலரை வழி கெடுக்கின்றான், சிலருக்கு நேர்வழி கொடுக்குறான். ஆனால் இந்த வழிகெடு அல்லாஹ் யாரை வழி கெடுக்கிறான்னு அவங்க இருக்கிறாங்களே, அவங்கள ஏன் அல்லாஹ் வழி கெடுக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த குர்ஆன் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறங்கியது தான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நன்றாக தெரிந்து கொண்டு மனமுரண்டாக அவர்கள் இவற்றை மறுப்பதின் காரணமாக, இவற்றை கேலி செய்வதன் காரணமாக, மூமின்களுக்கு எதிராக சதி வேலையில் ஈடுபட்டதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு மேற்கொண்டு வழிகேட்டை கொடுத்து விடுங்க. வழிகேட்டை அவங்க வழிகேட்டில் அவங்கள விட்டுறான் என்ற கருத்தும் இங்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள். சரி, அதுக்கப்புறம் இங்கே சில பேரை அல்லாஹ் இந்த உதாரணங்கள் மூலமாக நேர்வழி கொடுக்குறான், சில பேரை அல்லாஹ் வழி கெடுக்கிறான். ஆனால் அல்லாஹ் யாரை வழி கெடுப்பான்னு சொல்லி சொன்னால் எல்லாரையும் இல்லை, ஃபாசிகீன்களை தான் வழி கெடுப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன், இதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன், ஃபாசிகீன்களை தான் அல்லாஹ் வழி கெடுப்பான் என்று சொல்கிறான். இப்போ இந்த ஃபாசிகீன்கள் என்றால் யார், யாரை பற்றி ஃபாசிகீன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று வருகின்ற பொழுது, ஃபாசிகீன்கள் என்ன, பாவம் செய்யக்கூடியவர்கள், தங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மீறி தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள், கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் ஃபாசிகீன்கள் என்று அரபியில் சொல்லப்படும். ஃபாசிகீன்கள். இப்போ இந்த ஃபாசிகீன்கள் என்று யாரை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் நயவஞ்சகர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிக்கீன்களை தான் அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற திருக்குர்ஆன் விரிவுரையாளர் சொல்கிறார். அடுத்து இறை மறுப்பாளர்களை பற்றி தான் அல்லாஹ் ஃபாசிகீன் என்று சொல்கிறான் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறுகிறார்கள். ஆக ஃபாசிகீன் சொல்லி சொன்னால் யார், ஒன்று இறை நிராகரிப்பாளர்கள் அல்லது முனாஃபிக்கீன்கள், ரெண்டு பேரில் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி. சரி, இப்போ அந்த ஃபாசிகீன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன், இந்த ஃபாசிகீன் என்ற வார்த்தை இந்த 26வது வசனத்தின் கடைசி வார்த்தை ஃபாசிகீன். இங்கே பார்க்கலாம், ஃபாசிகீன். இந்த ஃபாசிகீன் என்பது எதிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால்
இதுக்கு வந்து இந்த ஃபாசிக்கின் என்பது புளூரல், பன்மையான ஒரு வார்த்தை. இதனுடைய ஒருமை என்னவென்றால் ஃபாசிக் என்பதாகும். ஃபாசிக் என்று சொன்னால் என்ன பொருள்? கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறியவன் என்பது பொருளாகும். இப்போ அரபுகள் எல்லாம் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த பேரிச்சம்பழம் இருக்குல்ல, பேரிச்சம்பழம் அது வந்து அப்படி வெடிக்கும், அதனுடைய தோலிலிருந்து அது வெளியே வந்துடும். அப்போ ஃபசக்கத்திர் ருத்தப், ருத்தப்னா பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழமானது அதனுடைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபசக்கத்திர் ருத்தப்னு சொல்லி அரபுகள் சொல்வார்கள். அதே மாதிரி இந்த எலிக்கு அரபியில் ஒரு பேர் ஃபுவைசிகான்னு சொல்லப்படும். எலிக்கும் வந்து ஃபாசிக் என்று சொல்லப்படும். எலி ஏன் ஃபாசிக்கு அதுன்னு சொல்லி சொன்னால், அது தன்னுடைய பொந்துக்குள்ளே இருந்துட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு இல்லாமல் கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வந்து அந்த நெல் பயிரையெல்லாம் வீணாக்கிறது. எனவே அந்த எலிக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில் வந்து ஃபாசிக்னு சொல்லி சொல்லுவாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய ஹதீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஹதீஸ் வந்து அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ஹம்ஸு ஃபவாசிகின் யுக்தல்ன ஃபில் ஹில்லி வல் ஹரம் அல் குராபு வல் ஹிதுஅத்து வல் அக்ரபு வல் ஃபஅரத்து வல் கல்புல் அக்கூர். புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. 5 ஃபாசிகாத்துகள் 5 வரம்பு மீறக்கூடிய பிராணிகளை அது எங்கிருந்தாலும் கொல்ல வேண்டும். அது ஹரம் ஷரீஃப்குள்ளே இருந்தாலும் சரி. இப்போ மக்காவில் ஹரம் ஷரீஃப் இருக்குது பாருங்கள், ஹரம் ஷரீஃப், அதுக்குள்ளக்க வந்து எந்த புல்லையும் வெட்டக்கூடாது, எந்த பிராணியும் கொல்லக்கூடாது, எந்த மனிதரையும் கொல்லக்கூடாது என்பது சட்டம். அது ஒரு பாதுகாப்பான ஒரு ஏரியா. ஆனால் ஒரு 5 பிராணிகள் உள்ளே இருந்துச்சுன்னா அதை கொல்லலாம். நீங்கள்லாம் மக்காவுக்கோ உம்ராவுக்கு போனீங்கன்னு வைங்க, இந்த 5 பொருளில் ஏதாவது 5 பிராணிகளில் ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் அது கொல்லலாம், நபியுடைய அனுமதி இருக்குது. அது என்ன பிராணி? 1வது உராப், காகம். 2வது பருந்து. 3வது அக்ரப், தேல். 4வது ஃபஅரத்து, எலி. 5வது வெறி பிடித்த நாய். சாதாரண நாய் இல்லை, வெறி பிடிச்ச நாய். இந்த 5 பிராணிகளை அது வந்து அந்த ஹரம் ஷரீஃபுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, இப்போ இங்கே வந்தாலும் சரி, அதை வந்து கொலை செய்யலாம். இப்போ இந்த 26வது வசனத்தின் இறுதி பகுதியில் வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிக்கீன்கள், பாவிகளைத்தான் அல்லாஹ் இந்த உதாரணங்கள் அல்லது குர்ஆனின் மூலமாக வழிகெடுப்பான் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஃபாசிக்கீன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது கட்டுப்பாட்டிலிருந்து வரம்பு மீறியவர்கள், கட்டுப்பாட்டிலிருந்து வெளியில் ஒரு கட்டுப்பாடு கடமைன்னு சொல்லி இல்லாமல் வந்து அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஃபாசிக்கீன் சொல்லப்படும். ஆனால் இந்த வசனத்தில் ஃபாசிக்கீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை குறிப்பிடுகிறான் என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். நயவஞ்சகர்கள், காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக வந்து ஃபாசிக்கின்னு சொல்லி சொன்னால் பாவம் செய்யக்கூடியவர்கள். பாவம் செய்யக்கூடியவர்களில் மோமீன்கள் பாவம் செய்தாலும் அவர்களும் ஃபாசிக்கீன்கள் தான். மோமீன்கள் பாவம் செய்தாலும் ஃபாசிக்கீன்கள் தான். காஃபிர்கள், நயவஞ்சகர்கள் பாவம் செய்தாலும் அதுவும் ஃபாசிக்கீன்கள் தான். ஆனால் இந்த வசனத்தில் ஃபாசிக்கின்னு அல்லாஹ் யாரை சொல்கிறானோ அவர்கள் மோமீன்கள் அல்ல, மோமீன்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. மோமீன்களில் பாவம் செய்யக்கூடியவர்களையும் ஃபாசிக்கின் தான் சொல்லப்படும் என்றாலும் இந்த வசனத்தில் அவர்களை சுட்டி காட்டப்படவில்லை. இங்கே வந்து காஃபிர்கள் மற்றும் நயவஞ்சகர்களை பற்றி தான் சுட்டி காட்டப்படுகிறது என்று திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். அதற்கு சான்றாக அவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் சொல்லி சொன்னால் 27வது வசனத்தில் இந்த ஃபாசிக்கின்னு சொல்லி சொன்னால் யார், அவர்களுடைய தன்மைகள் என்ன என்பதை அல்லாஹ் விளக்கி சொல்கிறான். அல்லதீன, அவர்கள் யார் என்று சொன்னால் யன்குதூன அஹதல்லாஹி,
அல்லாஹுடைய உடன்படிக்கையை அவர்கள் மீறுவார்கள். மிம்பாதி மீசாக்கிஹி, அல்லாஹ் இடத்துல உடன்படிக்கையை எடுத்துட்டு அதை மீறி நடப்பவர்கள். இது ஒன்றாவது தன்மை. வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூசல, எதையெல்லாம் அல்லாஹ் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறானோ, உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும், அண்டை வீட்டாரை அனுசரித்து வாழ வேண்டும், அதுக்கப்புறம் நண்பர்கள்ட்ட நல்ல முறையில் பழக வேண்டும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டலாம் சேர்ந்து வாழணும்னு அல்லாஹ் சொல்கிறானோ இவங்க என்ன செய்வாங்க, அவர்களது பிரிந்து வாழ்வார்கள், அந்த உறவை துண்டிப்பார்கள் இந்த ஃபாசிகீன்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், வயுப்சிதுன ஃபில் அர்த், பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இவங்க தான் ஃபாசிகீன்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். இந்த மாதிரியான தன்மைகள் ஒரு இறை விசுவாசியிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் அல்ல. இறை விசுவாசிகளுடைய தன்மைகள் யாவை என்பதை மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனமாகிறது 13வது சாப்டரில் 19வது வசனத்தில் வருகின்றது. அதில் அல்லாஹ் சொல்கிறான், அஃபமன் யஅலம் அன்னமா உன்சில இலைக்க மிர் ரப்பிக்கல் ஹக்கு கமன் ஹுவ அமா. அஃபமன் யஅலமு, நபி அவர்களே, உங்களுக்கு இறக்கப்பட்ட திருக்குரான் ஷரீஃபை அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்ததுதான் என்று எவர் அறிந்து கொள்கிறாரோ அவராகிறவர் கமன் ஹுவ அமா, இந்த திருக்குரானை மறுக்கக்கூடிய அந்த குருடரை போன்று இருப்பாரா? நிச்சயமாக கிடையாது, சமமாக மாட்டார். திருக்குரானை நம்புபவரும் அது இறைவனுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டது என்று ஏற்றுக்கொள்பவரும் அதை மறுப்பவரும் நிச்சயமாக சமமாக மாட்டார்கள். இன்னமா எத்துதக்கரு உலுல் அல்பாப், அறிவுடைய மக்கள் தான் இந்த திருக்குரானை கொண்டு படிப்பினை பெறுவார்கள். அறிவுடைய மக்கள் யார்? அந்த மோமீன்கள் யார்? அவங்களுடைய தன்மை என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்கிறான். அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ், மோமீனான அந்த அடியார்கள் அல்லாஹுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள். வலா யன்குலூனல் மீசாக், அவர்கள் உடன்படிக்கையை முறிக்க மாட்டார்கள். அது மட்டுமில்லாமல் மோமினான அடியார்கள் யார்? வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, யாரெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அவர்களோடு இவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள். வயக்ஷாவுன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை பயந்து கொள்வார்கள். வயகாஃபூன சூ அல் ஹிசாப், மறுமை நாளில் மிக பயங்கரமாக கேள்வி கேட்கப்படுவதையும் பற்றி அவங்க பயப்படுவாங்க. இதுதான் மோமினான அடியார்களுடைய தன்மைகள். எனவே மோமீன்களில் இருக்கக்கூடியவர்கள் எவர்கள் பாவம் செய்தாங்களோ அவங்களுக்கும் ஃபாசிக்கின்னு சொல்லி சொல்லப்படும் என்றாலும் கூட இந்த இடத்துல ஃபாசிக்கின்னு அல்லாஹ் சொல்கிறானே இவர்கள் மோமீன்கள் அல்ல. காரணம், ஃபாசிக்கின் என்று சொல்லி அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்தில் 27வது வசனத்தில் இந்த ஃபாசிக்கின் என்றால் யார், அவங்க தன்மை என்ன என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தன்மையெல்லாம் மோமீன்களுடைய ஃபாசிக்கீன்களுக்கு பொருந்தாது. இது நயவஞ்சகர்கள் காஃபிர்களுக்கு தான் பொருந்தும் என்று திருக்குரான் விரிவுரையாளர்கள் சொல்கின்றார்கள். பாருங்கள், அது மாதிரி மற்றொரு வசனம் காஃபிர்களை பற்றியும் கூட வருகின்றது. காஃபிர்களுடைய தன்மைகள் என்ன என்பதை சுட்டி காட்டக்கூடிய மற்றொரு வசனம் 13வது சாப்டரில் 25வது வசனத்திலையும் சுட்டி காட்டப்படுகிறது. நேரத்தின் அருமையை கருதி அந்த வசனத்தை இங்கு நீங்கள் அந்த குரான் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். 13வது சாப்டரில் 25வது வசனம் இதே கருத்தை சொல்லக்கூடிய வசனமாக அதுவும் இருக்கிறது. காஃபிர்களை பற்றி வருகின்றது. இப்போ இந்த 27வது வசனத்தில் அல்லாஹ் எந்த கருத்தை சொல்லியிருக்கிறானோ காஃபிர்களை பற்றி, அவங்க அல்லாஹ்ட்ட எடுத்த உடன்படிக்கையை மீறக்கூடியவர்கள், அவர்கள் உறவு முறைகளை துண்டிக்கக்கூடியவர்கள், பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவர்கள் என்ற இதே கருத்தை அந்த வசனத்திலையும் சொல்லப்படுகிறது. அது 13வது சாப்டரில் 25வது வசனமாகும். ஆக மொத்தத்தில் ஃபாசிக்கின் என்று இங்கு குறிப்பிட்டுள்ள இந்த ஃபாசிக்கின் யாருன்னு சொல்லி சொன்னால் நயவஞ்சகர்கள் மற்றும் காஃபிர்களாக இருக்கின்றார்கள். சரி, இப்போ முதல்ல அல்லதீன யன்குதூன அஹதல்லாஹி மின் பாதி மீசாக்கிஹி, அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த ஃபாசிக்கின்களுடைய தன்மைகளில் முதலாவது என்ன, அல்லாஹ்ட்ட எடுத்துக்கிட்ட உடன்படிக்கைக்கு இவர்கள் மாறு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா அல்லாஹ்ட்ட எடுத்துக்கிட்ட அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை இவங்க மாறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதற்கு திருக்குரான் விரிவுரையாளர்கள் பல கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். சில விரிவுரையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ குரான் ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எதையெல்லாம் இறை தூதர் வாயிலாக எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறானோ, அதற்கு எவரெல்லாம் முரண்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக நடக்கிறார்கள் என்பது பொருள் என்று சொல்லி சில விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். இப்போ குர்ஆன் ஷரீஃபை நம்ம படிக்கிறோம், இதை செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு வந்திருக்கு. அதை படித்த பின்னாலேயும் அதை எப்போ நம்ம படிச்சிட்டோன்னு வைங்க, படித்த உடனேயே நம்ம என்ன அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம் எடுத்த மாதிரி நம்ம அந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறங்கியதாக நம்புகிறோம். அப்போ எப்போ நம்ம அதில் ஒரு விஷயத்தை இது செய்யக்கூடாது இதை செய்யணும் அப்படின்னு நம்ம படிச்சிடுறோமோ, அப்போவுமே ஒரு உடன்படிக்கை நம்ம எடுத்துட்டோம் அல்லாஹ்ட்ட. அதை செய்யக்கூடாது, அதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் செய்வேன் என்று ஒரு உடன்படிக்கை எடுத்த மாதிரி. அப்போ அதை படித்த பின்னாலேயும் ஒருத்தர் அதுக்கு மாற்றமாக செயல்பட்டால் அது என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை அவர் மீறுகின்றார் என்பது பொருளாகும். இது சில பேர் சொல்லக்கூடிய கருத்து. இன்னும் சில திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த கருத்தானது நயவஞ்சகர்கள் மற்றும் வேதக்காரர்களுக்கு சம்மந்தப்பட்டது. நயவஞ்சகர்கள் மற்றும் வேதக்காரர்கள்னா யார்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு வேதம் இறங்கிச்சு. யூதர்களுக்கு என்ன வேதம்? தௌராத் வேதம். கிறிஸ்தவர்களுக்கு இஞ்சில் வேதம். அந்த தௌராத் இஞ்சிலில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி இருக்குது. பிற்காலத்தில் நபி வருவார்கள், அவர்களுக்கு வேதம் இறக்கப்படும், அதை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது அவங்களுக்கு தெளிவாக தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அதை மறுத்து விட்டார்கள். அதை மறுத்துட்டாங்க. அதோடு மட்டுமில்லாமல் மறைத்தும் விட்டார்கள். அந்த இதை மாற்றிட்டாங்க. அந்த அல்லாஹ்வுடைய கருத்தை தௌராத் இன்ஜீலில் இருந்து இந்த ஓல்டு டெஸ்டாமெண்ட் நியூ டெஸ்டாமெண்ட் சொல்கிறாங்களா இல்லையா, அதுலேருந்து அவங்க மறைச்சிட்டாங்க. அப்போ இவங்க அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்துக்கு மீறினவங்க தானே. இந்த கருத்து தான் சொல்லி முகாத்தில் பின் ஹையான் மற்றும் இப்னு ஜரீர் போன்ற திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் அவங்க அந்த கருத்து சொல்கிறாங்க. மற்ற சில திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க, இந்த உடன்படிக்கையை மீறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அதனுடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ பூமியில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை காட்சிகள், பூமியில் பல்வேறு பொருட்கள், சூரியன், சந்திரன், வானம், பூமி, மலை, கடல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இவற்றை படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் என்று நமக்கு சொல்லுகின்றன. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பிச்சான். நபிமார்களுக்கு பல மிரேக்கிள்களை அல்லாஹ் கொடுத்தான், மோஜிசாக்களை. அந்த அற்புதங்களை நேரடியாக பார்த்தவர்கள் சஹாபாக்கள். நாம் வரலாற்று பூர்வமாக ஆதாரபூர்வமாக நம்மளும் பார்க்குறோம். இப்படி பார்த்த பின்னாலையும் அந்த நபி கொண்டு வந்துள்ள அந்த திருக்குர்ஆனுக்கு மாற்றமாக நாம் செயல்படுகின்ற பொழுது, இந்த இயற்கை காட்சிகளெல்லாம் பார்த்துட்டு இறைவன் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் மறுத்தாருன்னா, அப்போது அவர் அவர் உடன்படிக்கைக்கு மாறாக செயல்படுகிறார் என்பது பொருளாகும். நபியுடைய அற்புதங்களையும் பார்த்த பின்னால் அல்லது வரலாற்று ரீதியாக ஆதாரபூர்வமாக அறிந்த பின்னால் அதை அவர் மறுத்தார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைக்கு மாற்றமாக செயல்படுகிறார் என்பது பொருளாகும் என்று மற்ற சில திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க, அவங்க அதில் முகாத்தில் பின் ஹையான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாமா ஜமக்ஸரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவங்கெல்லாம் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள். இவங்க இன்னொரு கருத்து சொல்கிறாங்க. இந்த உடன்படிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சி அவர்களுடைய முதுகந்தண்டில் தான் நம்ம எல்லாரும் இருந்தோம். அவங்களுடைய முதுகில் தான் நம்ம எல்லாரும் இருந்தோம். அல்லாஹ் அப்பொழுது எல்லாரையும் அந்த ஆன்மீக உலகத்தில் வெளியே கொண்டு நிப்பாட்டி வச்சு அல்லாஹ் நம்மள்கிட்ட உடன்படிக்கை எடுத்தானே. எப்படி? நான் உங்களுடைய ரப்பு இல்லையா, நான் உங்களுடைய ரப்பு தானேன்னு அல்லாஹ் கேட்டான். அப்போ நம்மெல்லாம் சொன்னோம், ஆம் யா அல்லாஹ், நீ தான் எங்களுடைய ரப்பு, உனக்கு கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு நாம் சொன்னோம். இந்த கருத்து ஏற்கனவே திருக்குர்ஆன் ஷரீஃபில் வருகிறது. 7வது சாப்டரில் 172வது வசனத்தில் அல்லாஹ் ஏற்கனவே சொல்கிறான். என்னன்னு சொல்லி சொன்னால், வஇத் அஹத ரப்புக மின் பனி ஆதம் மின் லுஹூரிஹிம் ஸுர்ரியத்தஹும் வஅஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா. இதனுடைய பொருள் என்னவென்றால், உம்முடைய இறைவன் ஆதமுடைய மக்களான மனிதர்களின் முதுகுகளிலிருந்து அவர்களுடைய வழித்தோன்றல்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு அவர்களையே சாட்சிகளாக்கி, நான் உங்கள் இறைவன் அல்லவா
என்ற பொழுது என்று அல்லாஹ் கேட்டான். அப்பொழுது நம்ம எல்லாம் சொன்னோம், அவர்கள் ஆம் இதற்கு நாங்கள் சாட்சியாக கூறுகின்றோம் என்று சொன்னார்கள். இப்போ நாமெல்லாம் அப்போ இருந்தோம், அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்டான். அப்போ நான் நீ தான் என்னுடைய ரப்பு, உன்னை கட்டுப்பட்டு நடப்போம்னு நம்மலாம் சொன்னோம் என்ற கருத்தை 7வது சாப்டரில் 172வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் அந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை ஃபாசிக்கின்கள் மீறுகிறார்கள் என்ற கருத்து என்று சொல்லி சில திருக்குரான் விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க. இந்த விளக்கத்தை தான் பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் அங்கே மறுமையில் ஆன்மீக உலகத்தில் நம்ம எல்லாம் உலகத்துக்கு அனுப்பத்துக்கு முன்னால் என்ன உடன்படிக்கை எடுத்துக்கிட்டானோ அதை அந்த உடன்படிக்கையை தான் இங்கே குறிக்கின்றது. அதைத்தான் இவர்கள் மீறுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி மற்ற பல திருக்குரான் விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க. இதே அல்-பக்ரா சூராவுடைய 40வது வசனம் பின்னால் வருது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மற்றொரு விளக்கத்தை சொல்கிறான். அவுஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும். இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்கிறான், யூத கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யூத கிறிஸ்தவர்களே என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்க, உங்களுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுறேன். என்னுடைய உடன்படிக்கை நான் ஏற்கனவே அங்கே வச்சு அந்த ஆன்மீக உலகத்தில் வச்சு உங்களிடத்துலாம் எடுத்துக்கொண்ட அந்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றணும். உங்களுக்குண்டான வாழ்க்கை வசதியெல்லாம் நான் கொடுப்பேன் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது பின்னால் அந்த வழக்கம் இன்ஷா அல்லாஹ் வரும். ஆக மொத்தத்தில் இந்த தகவலுக்கு மேல் சொன்ன அந்த அனைத்து கருத்துக்களையும் நமக்கு தெரிவிக்கக்கூடியவர்கள் திருக்குரான் விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆவார்கள். சரி, அடுத்து சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இந்த உடன்படிக்கையை பற்றி அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது குர்ஆனை ஏற்றுக்கொண்டு விட்டு யார் குர்ஆனுக்கு புறம்பாக செயல்படுகிறார்களோ, இப்போ முனாஃபிக்கீன்கள், நபியுடைய காலத்தில் அந்த முனாஃபிக்கீன்கள் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, குர்ஆனையும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு மாற்றமாக செயல்படுறாங்களா இல்லையா, இதுதான் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைக்கு மாற்றமாக நடக்கின்றார்கள் என்பது பொருளாகும் என்று சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். சரி, இப்பொழுது அடுத்த முனாஃபிக்கீன்களுடைய தன்மைகளில் ஒன்று என்ன, அவர்கள் உடன்படிக்கையை மீறுகிறார்கள். என்ன உடன்படிக்கையை மீறுகிறார்கள் என்பதை பற்றி நம்ம வழக்கம் சொன்னோம். இதுக்கு அப்புறம் இரண்டாவது முனாஃபிக்கீன்களுடைய இரண்டாவது தன்மை, அந்த ஃபாசிக்கீன்களுடைய இரண்டாவது தன்மை, வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, எதையெல்லாம் அல்லாஹ் சேர்க்கும்படி சொன்னானோ அதை அவர்கள் துண்டிக்கின்றார்கள். வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, இதுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் சேர்க்க சொன்னானோ அதை அவர்கள் துண்டிக்கிறார்கள். அப்படிங்கிறதுடைய பொருள் என்னவென்றால், இதனுடைய பொருளை பற்றி இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், கத்தாத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், உறவினர்களை துண்டிக்கின்றார்கள் என்பது பொருளாகும். இந்த ஃபாசிக்கீன்கள், இந்த பாவிகள் உறவினர்களை துண்டிக்கின்றார்கள் என்பதுதான் பொருள் என்று இவர்கள் இந்த 2 திருக்குரான் விரிவுரையாளர்களும் விளக்கம் தருகிறார்கள். அடுத்து மற்ற சில திருக்குரான் விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க, இது உறவை மட்டுமல்ல, அண்டை வீட்டார், நண்பர்கள், யார் யார்கிட்ட நம்ம சேர்ந்திருக்கிறது அவசியமோ அவர்கள் அனைவரையும் மட்டும் இவர்கள் உறவு முறைகளை துண்டிக்கின்றார்கள் என்பது பொருளாகும். சட்டப்படி ஒவ்வொரு முஸ்லீமும் தங்களுடைய அண்டை வீட்டார்கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நண்பர்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், உறவினர்கள்ட்ட, பெற்றோர்களுடைய உறவினர்கள்ட்ட எல்லார்ட்டையும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இது மோமினுடைய தன்மையாகும். இதுக்கு மாற்றமான அனைத்து விஷயங்களும் ஃபாசிக்கீன்களுடைய தன்மையாகும் என்று விளக்கம் சொல்லப்படுகின்றது. இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், இந்த ஃபாசிக்கீன்கள், இந்த தன்மைகளை கொண்ட இந்த ஃபாசிக்கீன்கள் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஹாசிரூன் என்பது நஷ்டவாளர்கள் என்பது பொருளாகும். இது புளூரல் வார்த்தை, பன்மை வார்த்தை. இதனுடைய ஒருமை ஹாசிர் என்பது பொருளாகும். நஷ்டவாளர் என்பது பொருளாகும். இப்போ இந்த மேற்சொன்ன இந்த வசனத்தை மாதிரி இன்னொரு வசனம் வருகிறது. அதாவது இந்த முனாஃபிக்கீன்களை பற்றி, அவர்கள் உறவு முறைகளை துண்டிக்கின்றார்கள் என்பதை பற்றி வரக்கூடிய மற்றொரு வசனம் திருக்குரானில் 47வது சாப்டரில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹல் அசைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துப்சிது ஃபில் அர்ல் வ துகத்திஉ அர்ஹாமக்கும், நயவஞ்சகர்களே, நீங்கள் போரிலிருந்து பின்வாங்கி செல்வீர்களாயின் நீங்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து உங்கள் உறவுகளை துண்டித்து விடக்கூடும் அல்லவா என்ற வசனத்திலையும்
இந்த ஃபாசிக்கீன்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஃபாசிக்கீன்களுடைய தன்மைகள் என்ன? ஒன்றாவது, அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை மீறுறாங்க. அது என்ன உடன்படிக்கைங்கிறத விளக்கமாக சொன்னோம். ரெண்டாவது, உறவு முறைகளை துண்டிக்கின்றார்கள். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், யுஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். மோமின்களுக்கு விரோதமாக காஃபிர்கள்ட்ட போய் சொல்லி இங்கே தூண்டி விடுறது, அங்கே சொல்கிறது, முனாஃபிக்கீன்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்கல்ல, பூமியில் குழப்பம் விளைச்சாங்க. இது மிகப்பெரிய பாவம் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் கூறுகின்றான். இப்படி செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நஷ்டவாளர்கள் என்றும் இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட இப்போ 26 மற்றும் 27வது வசனங்களுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் 28வது வசனத்துடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புக்கு எல்லாரும் தொடர்ந்து வாருங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.